ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தக்காளி முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு எப்படி நம்ம ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதை எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாஷ் பண்ண கருவேப்பிலை நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனு கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நம்ம வதக்கி எடுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டால் இதோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 4-5 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பாருங்க மசாலா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி நம்ம இப்போ அந்த நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியில் நம்ம போட்டு விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அது வேகட்டும். இந்த மாதிரி இடையிட இந்த மாதிரி கரண்டி வச்சு இலக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த முருங்கைக்காயை நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு தக்காளி கறி நமக்கு ரெடி ஆச்சு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.